வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அதாவது நம்ம இந்து மதத்தோட பெருமைகள் வந்து நிறைய பேருக்கு நம்ம இந்து மதத்திலே பிறந்திருந்தா கூட தெரியலங்க அவங்களுக்கு. கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்து மதம் வந்து ரொம்பவும் மூட நம்பிக்கைகள் கொண்டது. எனக்கு வந்து நான் ரொம்ப அட்வான்ஸான ஆளுங்க. நான் வந்து இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நான் பின்பற்ற மாட்டேங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவும் எல்லக்காரமாக சொல்கிறவங்க இருக்காங்கங்க. நம்ம மதத்திலே இருக்காங்க. மாற்று மதத்தினர் நம்மளை அப்படி குறை சொல்ல மாட்டாங்க. நம்ம மதத்திலே பிறந்த இந்துக்கள் சில பேர் அது மாதிரி சொல்கிறது உண்டுங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா நம்ம மதத்தோட அருமை பெருமைகள் தெரியலன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்து மதம் வந்துங்க ஒரு இயற்கையோடு ஒன்றிய ஒரு மதம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கல் மண் எதை பார்த்தாலும் கடவுள் சொல்லுவாங்கப்பா இவங்க இந்து மதத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவதுங்க ஒரு ஒரு இயற்கையையும் ஒரு ஒரு பொருளையும் பாதுகாக்க ஒரு ஒரு தெய்வங்கள் அங்கே இருக்கிறதா நம்மக்கிட்ட சொல்லி தான் இயற்கையை வந்து பாதுகாத்தாங்க நம்ம முன்னோர்கள். நம்ம முன்னோர்கள் வந்துங்க நம்மளை விட பயங்கர புத்திசாலிகள். அந்த காலத்தில் கட்டின கோயில்கள் மாதிரி எந்த ஒரு அதிநவீன தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத அந்த காலத்திலேயே அவங்க அற்புதமான அப்படி கோயில்களை கட்டி விட்டாங்க நம்மளுக்கு. நம்ம இப்போ நினச்சா கூட அந்த மாதிரியான கோயில்கள் கட்ட முடியுமான்றது சந்தேகம்தாங்க. அவ்வளோ ஒரு தொழில்நுட்ப அறிவையும் அவங்க வந்து உடல் உழைப்பையும் கொண்டவர்கள் நம்ம முன்னோர்கள். அவங்களோட பிளான், அவங்களோட சொற்கள் எல்லாமே வந்து அது வந்துங்க உண்மை. அது சில பேர் அது மூட நம்பிக்கைன்னிடுவாங்க. அந்த ஒரு ஒரு விஷயத்துலேயும் அவங்க வந்து ஒரு அறிவுபூர்வமான ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அவங்க சொல்கிறதுல. இப்போ பாருங்களேன், குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். மலை இருக்கிற இடத்துலலாம் முருகப்பெருமான் இருக்கார். அவங்க எதுக்காக அப்படி சொன்னாங்க? அந்த மலையில் மீது முருகர் இருக்காருன்ற பயம் இருந்தால் அந்த மலையை உடைப்பானா எவனாவது? உடச்சி ஜல்லி கல் அப்படின்னு உடச்சி காசு பணம் பார்க்க ட்ரை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா முருகர் இருக்கார் அப்படின்ற பயத்தில் அந்த இயற்கையை பாதுகாக்க, அவங்க மலைகளை பாதுகாக்க முருகரை அவங்க சொன்னாங்க. அதேமாரி ஆறுகள் எல்லாத்துலேயுமே வந்து கடவுளை ஒரு விஷயமாக சொல்லி தான் அவங்க வந்து இந்த ஆறுகளில் கூட இந்தந்த தெய்வங்கள் பேரை சொல்லி இந்தந்த எல்லாத்துலேயுமேங்க அருவிகள் கொட்டினா கூட அந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கும். எல்லா இடங்கள்லுமே இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தவர்கள் நம்ம முன்னோர்கள். அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லா விஷயமும் நம்மளை விட அதிகமாக தெரியுங்க. இப்போ ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடை சுத்தமே இல்லாமல் இருந்தால் அது நாறி போயிடும். அதனால் வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமையாவது நம்மளுக்கு சுத்தமாக வச்சுக்கணுன்றதுக்காக தான் வெள்ளிக்கிழமைகளில் தெய்வங்கள் வரும். நம்ம வீட்டுக்கு சுத்தபத்தமாக வச்சு நறுமணத்தோடு வச்சு வணங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி வருடம் முழுவதும் உழைக்கிற அந்த ஒரு எந்திரத்துக்கு தான் வந்து ஒரு நாள் ஓய்வு கொடுக்கணுன்றதுக்காக தான் ஆயுத பூஜை கொண்டாடப்படுதுன்னு சொல்கிறோம். அதுமாரி உழவர்களுக்கும் அந்த மாதிரி தான். எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஏதோ ஒரு அறிவுபூர்வமாக தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள், நம்ம இந்து முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. சில பேர் வந்து நம்ம முன்னோர்களை முட்டாள்களாக நினச்சிக்கிட்டு அவங்க அதிமேதாவியாக நினச்சிக்கிட்டு அப்படி பேசுவாங்க. மூட நம்பிக்கை.